நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்ப சோழன். மறக்காம எட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க என்ன வீடியோவை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, உளவுத்துறை ரிப்போர்ட் உடைந்து போன ட்ரம்ப் வெளியான வீடியோவால் அதிர்ச்சி. இந்த வீடியோவை பாருங்களேன். இந்த வீடியோவில் ட்ரம்ப் அவர்களும் பராக் ஒபாமா அவர்களும் அமர்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கின்றார்கள். திடீரென ஒபாமாவுக்கு பின்னாடி FBI அதிகாரிகள் ஒபாமா அவர்களை கைது பண்ணுகின்றார்கள். ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிரிக்கின்றார்கள். உடனடியாக ஒபாமா அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகின்றார். அவர் வேதனை அடைகின்றார். இந்த வீடியோ அமெரிக்காவினுடைய சமூக வலைதளம் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கிறது. இந்த வீடியோவை பார்த்த ஒட்டுமொத்த அமெரிக்கர்களுக்கும் பேரதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த வீடியோ முழுக்க முழுக்க AI தொழில்நுட்பத்தினால் தயாரிக்கப்பட்டது. இது உண்மையான வீடியோ அல்ல. இதில் என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவை ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கமான ட்ரூத் சமூக வலை பக்கத்தில் பதிந்திருக்கின்றார். இந்த வீடியோ பற்றி ட்ரம்ப் அவர்கள் எதையும் சொல்லலை, ஆனால் உண்மையும் சொல்லலை. என்னப்பா அப்படின்னு கேட்கணும் போது, ட்ரம்ப் அவர்கள் இந்த வீடியோ AI மூலமாக உருவாக்கப்பட்டது, இது போலியான வீடியோ அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கணும். அது மட்டும் கிடையாது, இது ஒரு டிக்டாக் வீடியோ, யாரோ உருவாக்குனது. ஒரு நாட்டினுடைய அதிபர் இந்த வீடியோவை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதியலாமா? அப்படி பதிந்தா இன்னும் எவ்வளோ பேர் வன்மமான வீடியோக்களை போலியாக உருவாக்கி பதிய மாட்டாங்க. அதனால் ஒரு நாட்டினுடைய அதிபரே ஒரு அரசியல்வாதி மீது இருக்கக்கூடிய வன்மத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக போலியான வீடியோவை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிந்து அதை எல்லாரும் பரப்பும்படியாக செய்தால் அமெரிக்காவில் இருக்கிறவங்க எப்படி கொலவெறியில் இருக்க மாட்டாங்க? ஏன் இந்த வீடியோவை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிந்தார் என்று பார்க்க வேண்டும். 2016 டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் ஹிலாரி கிளின்டன் அவர்களும் அதிபர் தேர்தலுக்கு போட்டியிடுகின்றார்கள். அப்போ அதிபராக இருந்தவர் யாருன்னு பார்க்கும் பொழுது நம்ம பராக் ஒபாமா அவர்கள் தான். அவர் ட்ரம்ப் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக ரஷ்யாவுடன் கைகோர்த்து கொண்டு சதி செய்து அதிபர் தேர்தலில் தான் விரும்பிய முடிவை உருவாக்க வேண்டும் என்று பராக் ஒபாமா அவர்கள் நினைச்சாராம். அதற்காக உளவுத்துறை அதிகாரிகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தினார் என்பது இந்த அம்மா போட்டோ பாருங்க. இவங்க அடிப்படையில் ஒரு இந்தியர். இவங்களுடைய பெயர் துளசி கார்பெட். இவங்க தான் உளவுத்துறையினுடைய உயர் அதிகாரியாக இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, உளவுத்துறையில் யார் யாரெல்லாம் தனக்கு சாதகமாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு 2016 தேர்தல் முடிவை மாற்றி அமைப்பதற்காக ரஷ்யாவுடன் கைகோர்த்து கொண்டு பராக் ஒபாமா அவர்கள் சதி செய்தாரா, எனக்கு தகவலை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துளசி கார்பெட் அவர்கள் அதிகாரிங்க கிட்ட கேட்குறாங்க. அதிகாரிகளும் எங்கெங்கேயோ தேடி பார்த்து உண்மைக்கு புறம்பான ஒரு தகவலை கொடுக்குறாங்க. ஆமாம், நம்முடைய பராக் ஒபாமா அவர்கள் அமெரிக்கா தேர்தலை ரஷ்யா உதவியுடன் தனக்கு வேண்டப்பட்டவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மாற்றி அமைக்க முயற்சி செய்தார். அதற்கான ஆதாரம் இருக்கிறது. அமெரிக்காவினுடைய இறையாண்மையே ரஷ்யாவிடம் அடகு வைத்து விட்டார். இவர் ஒரு தேச துரோகி, இவரை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு இந்த துளசி கார்பெட் அவங்க பாத்தீங்கன்னா வாக்குமூலம் அளிக்கின்றார்கள். இந்த துளசி கார்பெட் அவர்களை பற்றியான ஒரு வரலாறு உங்ககிட்ட சொல்லணுங்க. இந்த துளசி கார்பெட் அவர்கள் ஜனநாயக கட்சியில் இருந்தவங்க. ஆனால் அந்த கட்சி தோல்வி அடையும் என்று தெரிந்து கொண்டு திடீரென 2016 ட்ரம்ப் கட்சியான குடியரசுக் கட்சிக்கு அணிமாறுகின்றார்கள். அப்படி அணிமாறினவங்க பராக் ஒபாமா மீது என்ன கோபமோ தெரியல, மாறிய நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பராக் ஒபாமா அவர்கள் நாட்டுக்கு எதிரானவர், நாட்டு மக்களுக்கு எதிரானவர், அவர் ரஷ்யாவுடன் கைகோர்த்தாரு அப்படின்னு பொய்யை அச்சு ஊடுறதுலேயே முக்கிய குறியா இருந்தாங்க. இது அமெரிக்க மக்களுக்கு நம்பும்படியாகவும் இருந்தது. ஏன்னா இந்த துளசி கார்பெட் அவர்களை பொறுத்த வரைக்கும், நான் ஜனநாயக கட்சியில் தானே இருந்தேன், எனக்கு தெரியாதா நம்முடைய பராக் ஒபாமா அவர்கள் நாங்கள் கட்சியில் இருக்கின்ற போது ட்ரம்ப்புக்கு எதிராக என்ன பேசினார்னு தெரியாதா, ட்ரம்ப்புக்கு எதிராக என்ன திட்டம் தீட்டினார் எனக்கு தெரியாதா? அதனால அன்றைய காலகட்டத்தில் கட்சியில் இருந்ததுனால என்னால் சொல்ல முடியல,
இப்போ நான் வேற கட்சிக்கு வந்துட்டேன், இப்போ உண்மையை அப்படியே போட்டு உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பராக் ஒபாமா அவர்களுக்கு எதிராகவே குடியரசுக் கட்சியில சேர்ந்த பிறகு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் உளவுத்துறையானது 2016 தேர்தலை மாற்றி அமைப்பதற்காக பராக் ஒபாமா சதி செய்தார்களா என்ற ரிப்போர்ட் தந்ததா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி ஒரு ரிப்போர்ட்டை தரவே இல்லைங்க. பராக் ஒபாமா அவர்கள் ஆட்சி முடிந்து ட்ரம்ப் அவர்கள் 2016 2020 வரைக்கும் அதிபராக இருக்கின்றார். இந்த பராக் ஒபாமா அவர்களை உள்ள தள்ளினோம் அப்படின்னு தான் அவருடைய எண்ணம். அப்படி உள்ள தள்ளிவிட்டால் அடுத்தடுத்த தேர்தலில் நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பதற்காக அவர் சதி செய்கின்றார். அப்போ ஆட்சியில் இருக்கின்ற போது உளவுத்துறையை முடக்கி விடுகின்றார். உளவுத்துறையினுடைய தலைவராக ட்ரம்ப் ஆட்சியில் இருந்தவர் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன மாதிரி தொடர்பு இருந்தது, தேர்தல் நேரத்தில் எப்படி சதி பண்ணாங்க, எல்லாவற்றையும் ஆராய்ந்து ஒரு 114 பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில் எப்பா 2016 அதிபர் தேர்தலில் ரஷ்யாவுடைய தலையீடு சுத்தமாக கிடையாது, சும்மா குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு ட்ரம்பாலே நியமிக்கப்பட்டவர்கள் அறிக்கை மூலமாக தெளிவுபடுத்தி விட்டார்கள். ஆனாலும் இப்ப மீண்டும் ட்ரம்ப் அவர்கள் அதிபராக வந்த பிறகு பராக் ஒபாமா அவர்களுடைய புகழை கெடுக்கணும். அது மட்டும் கிடையாதுங்க, இப்போ ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் பராக் ஒபாமா அவர்களை கைது செய்தால் அமெரிக்காவில் என்ன மாற்றம் வரும், அதற்காக இந்த ஏஐ வீடியோவை யாரோ உருவாக்கி சமூக வலைத்தளத்தில் டிக்டாக்ல போடுகின்ற பொழுது அதை எடுத்து இவரு தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிந்திருக்கின்றார். இவற்றை முழுமையாக உலாவிட்டு மக்களுடைய எண்ணத்தையும் கருத்தையும் அறிவோம் என்பதற்காக தான் ஒரு போலியான வீடியோவாக இருந்தாலும் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிந்திருக்கின்றார். எல்லாமே குட்டி விட்டு ஆழம் பார்ப்பாங்க இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் கூட இது மாதிரி அரசியல் இருக்கிறது. ஏதாவது ஒரு செயலை செய்ய போறோம்னு வச்சுங்களேன், யாரையாவது விட்டு பேச வைப்பது. அப்படி பேசுகின்ற பொழுது தமிழகத்தில் எந்த மாதிரியான எதிர்வினை வருகிறது அப்படின்னு நம்ம தமிழக அரசியல்வாதிகள் தெரிந்து கொள்வார்கள். அந்த மாதிரி தான் இந்த வீடியோவை வெளியிட்டா, இத்தனைக்கு உண்மைக்கு புறமான வீடியோ வெளியிட்டா மக்கள் எந்த அளவுக்கு எதிர்வினை ஆட்டுகின்றார்கள். ஸோ இன்னும் பராக் ஒபாமா அவர்களை மகாத்மா மாதிரி தான் நினைக்கிறாங்களா, இல்ல பராக் ஒபாமாவுக்கு எதிராக மக்கள் திரும்பி இருக்கின்றார்களா, ட்ரம்ப் சொல்றது தான் உண்மை அப்படின்னு நினைக்கிறாங்களா, ஸோ ட்ரம்ப் எடுக்கின்ற முடிவு உண்மைதான் அப்படின்னு ஏற்றுக்குவாங்களா, ஸோ நாட்டுக்காக தான் ட்ரம்ப் அவர்கள் உழைக்கிறார் அப்படின்றதுக்காக நம்ம எதை செஞ்சாலும் ஏற்றுக்குவாங்களா அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை வேணும்னே சமூக வலைத்தளத்தில் ட்ரம்ப் உலாவிட்டிருக்கின்றார். இந்த வீடியோ தொடக்கம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். நிறைய பேர் தங்களுடைய கருத்தை தெரிவிப்பார்கள். யாரு? பராக் ஒபாமா அவர்களை கைது செய்வதற்கு முன்பாக என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க அதிபர் இருக்க தெரியுமா, அந்த அமெரிக்க அதிபர் சட்டத்தை விட மேலானவர், அதற்கு மேலாக எதுவும் இல்லை அப்படின்ற எண்ணத்தை பராக் ஒபாமாவுக்கும் உருவாக்குவாங்களாம். அதே மாதிரி பராக் ஒபாமா அவர்களும் மனசுல சட்டத்தை விட நானே மேலானவர், அமெரிக்காவில் சட்டம் ஒன்றும் பெருசு கிடையாது, நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு இமேஜை உருவாக்குற மாதிரி இந்த வீடியோவுடைய தொடக்கமானது ஆரம்பிக்கும். இது விஷயமாக ட்ரம்ப் அவர்கள் பராக் ஒபாமாவுக்கு உணர்த்தும் விதமாக, அமெரிக்காவில் சட்டத்தை விட மேலானவர்கள் யாரும் இல்லை, நீ சட்டத்தை விட மேலானவனாக நீ கருதினீர் என்றால் அந்த சட்டத்தை வச்சு உன்னை கைது பண்ணுவேன் அப்படின்றதுக்காக தான் பராக் ஒபாமா அவர்களை அதிரடியாக கைது செய்ததாக காவி உடையில கைது செய்து சிறையில் அடைத்த காட்சிகளை திரையில ஓட விட்டுருப்பாரு நம்முடைய ட்ரம்ப். பராக் ஒபாமா அவர்கள் ஏஐ மூலமாக கைது செய்வது போல ஒரு வீடியோ உருவாக்கி கைது நடவடிக்கை எடுக்கின்ற அந்த காட்சியில ட்ரம்ப் அவர்கள் சிரிக்கின்றது அமெரிக்கர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை தந்திருக்குது. எவ்வளவு வன்மம் பத்தியா முன்னாள் அதிபர் மீது இந்த ட்ரம்ப்புக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. இன்னைக்கு பராக் ஒபாமா அவர்களுக்கு எதிராக ஒரு போலியான ஏஐ வீடியோவை சமூக வலைத்தளத்தை உலாவிட்டு இருக்கின்றார்கள். இதை கருத்துரிமை என்ற அடிப்படையில் நம்ம ட்ரம்ப் அவர்கள் அனுமதிக்கின்றார், அவருடைய சமூக வலைதளத்திலே பதிந்திருக்கின்றார். ஆனா நாளைக்கு இதே ட்ரம்ப்புக்கு எதிராக உண்மைக்கு புறம்பாக பல பேரும் பாத்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக வீடியோ வெளியிட்டார்கள் என்றால் அவங்களை கைது பண்ண மாட்டாரா? கருத்துரிமை என்று சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிந்து, எப்பா என்னை பற்றி நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ பேசட்டம்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேள்வி எழுப்பி கொண்டு இருக்கின்றார்கள். இன்னொரு கொடுமையான விஷயத்தை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். நம்முடைய ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சி காலத்தில் இருக்கின்ற போது டிக்டாக்கை பேன் பண்ணாராம். ஏன்னா இந்த டிக்டாக் ஆனது சைனீஸ் செயலி,
இந்த செயலி மூலமாக அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த தரவுகளையும் சைனா கையில் வச்சுக்குது, திருடுது. அந்த தரவுகள் அடிப்படையில் நமக்கு எதிராக காய் நகர்த்துகின்றார்கள். ஸோ நாம் தண்டிக்கப்படலாம், இல்லை சீனாவால் தாக்கப்படலாம். அதனால் டிக்டாக் செயலியை நாங்கள் தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து டிக்டாக் செயலிக்கு எதிராகவே களத்தில் இறங்கினவராம். ஆனால் இன்னைக்கு அதே டிக்டாக்கில் வந்த வீடியோவை எடுத்து தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிந்து, ஏய் சட்டத்துக்கு மேலானவர்கள் யாரும் இல்லை, அதனால் சட்டத்தை விட யாராவது மேலானவராக நினைத்திருந்தீர்கள் என்றால் அவங்க முன்னாள் அதிபராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். எல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும், அதுதான் இந்த வீடியோனுடைய மெசேஜ் அப்படின்னு பொய் பரப்புரை செய்து கொண்டு இருக்கின்றார்களாம். மொத்தத்தில் பராக் ஒபாமா மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளும் பொய். இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் மோசடிக்காரர் பராக் ஒபாமா அப்படின்னு ட்ரம்ப் அவர் குற்றச்சாட்டு வைத்ததும் பொய். ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரோ அதுக்கு ஆதாரமாக தபாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாரிக்கப்படுகின்ற டாக்குமெண்ட்டுகளும் பொய். இந்த பொய் டாக்குமெண்ட்டுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்களும் இந்த துளசி கார்பெட் அவர்கள் தானாம். ஸோ மொத்தத்தில் பொய்யர்கள்கிட்ட அமெரிக்கா மாட்டிக்கிச்சு அப்படின்னு ஜனநாயக கட்சி அரசியல்வாதிகள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நம்ம நாட்டில் தான் அரசியல் நாரி போயிருக்குன்னு பார்த்தா அமெரிக்காவிலும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாரி போயிருக்குது. சரி நண்பர்களே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.